வணக்கம் மக்களை சொல்வது ஜிக்கு மனமார்ந்த அன்போடு 8:40 வரவேற்கிறேன். குட் மார்னிங் போய் குட் ஆஃப்டர்நூன் போய் குட் ஈவினிங் போய் இப்போ குட் நைட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. ஸோ பார்க்க போதே உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம மருமகள் சீரியல் தான் இன்றைக்கி போயிருக்கேன். ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு பிளான் இருந்தது. அந்த பிளான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. எப்போவுமே சொதப்புறது தான் வாழ்க்கையில். ஸோ என்ன பண்ணேன்னா, தம்பி ஊருக்கு போனதுனால பயங்கர வேலை பளு ஜாஸ்தி ஆகி எல்லா வேலையும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற வேலை டியூட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டோம். என்ன பண்ணோன்னா பிரியாணியோடையே விட்டுட்டோம். நான் சமைக்கிற வேலை இல்லைன்றதுனால மீதி பெட்ஷீட்டு ஸ்ப்ரெட்டு எல்லாம் துவைச்சி இதெல்லாம் மடித்து வைக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஷூட்டிங் இருக்கிறதுனால உண்மையாலுமே பாருங்கள், தேதி கூட கிழிக்கலை. நைட் ஆனாலும் கிழிக்க மாட்டேன், பகலானாலும் கிழிக்க மாட்டேன். ஸோ கிழிச்சிட்டேன். 1/9/2025 திங்கக்கிழமை இனிதே துவங்கியாச்சு. என்ன பண்ணிட்டேன்னா, அவசரத்தில் நேற்று ஃபுல்லாக இங்கே நம்மளோட கிச்சன் செவரை பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்பின் வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி ஒரு பொறுப்பு வந்துச்சு அப்படின்னா, அப்படி ஒரு பொறுப்பு பாத்திரமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்னென்னா பிரியாணி பண்ணதும் எக்கு பண்ணதும் போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு வழியாக கிளம்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் வந்திருக்கேன். 8:40 இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக முடிஞ்சதுனால வந்துட்டேன். சரி பேசி ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட் தம்பி ஊருக்கு வரேன்னா வெயிட் பண்ணுறா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நானே வரேன் அப்படின்னு. 8ஆம் தேதியிலேருந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. அது கண்டிப்பாக ப்ரொமோ போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் நான் கன்ஃபார்மாக என்னன்றத விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி இங்கே லோக்கல் தான், வல்சர்வாக்கம் ஷூட்டிங்ஸ். அதனால் டக்குன்னு ஸ்பீடாக போயிட்டு ஸ்பீடாக தெரித்து ஓடி வந்துட்டேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேலை தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா டியூட்டிஸு, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. இது ஒன்றும் புதுசில் ஆச்சு. மேபி என்ன தேதியில் போனால், செவ்வாய்க்கிழமை போனானா, கரெக்டு திங்கக்கிழமை நைட்டு. திங்கள் 8 நாள் ஆயிடுச்சு. ஸோ அவன் வரேன்னு தான் சொல்லிகிட்ருக்கான். நான் தான் சரி ஒரு 2 நாள் இருடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்தாச்சு. இப்போ கண்டிப்பாக ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட போகிறேன். 2 தோசைக்காக நான் மெனக்கெட விரும்பல. பிகாஸ் பாத்திரம் விளக்கணும், துணியெல்லாம் மடிக்கணும், காலையில் தான் வீடு கூட்டுவேன். அதனால் இதையெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷூட்டிங் திங்ஸ் எல்லாம் எடுத்து ரீஅரேஞ்ச் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பிளான்ன்றதை கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் போடுற பிளான் எதுவுமே உருப்படுறதில்ல. அதனால் நாளைக்கு உங்களுக்கு அந்த பிளான் எங்கே போகிறனோ அங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஓகேவா? அவ்வளோதான். நீங்களும் உங்களை சாட்டர்டேவோட சண்டேவோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், பட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்ட்டு. லாக் அவுட் பண்ணிட்டோ இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோ மறுபடியும் பண்ணி பாருங்கள். அது அதில் என்ன வீடியோஸ் போடுறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 ஒர்க் அவுட் வீடியோஸ் நான் போடுறேன். அதில் ஏன் போடுறேன் அப்படின்னா, பேக்ரவுண்டில் சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எடிட் பண்ணுற அளவுக்கோ கட் பண்ணி இதுக்காக மெனக்கெடுற அளவுக்குலாம் நம்மளுக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ அதனால் நான் ஓடிடுறேன். டக்குன்னு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் லைவ் வந்துடுறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும், கண்டிப்பாக நான் லைவ் உங்களோட பேசுகிறதுக்காக வரலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் இதர வேலைகள் விட்டிங்கன்னா தான் ஒரு 9:30க்காவது இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி எடுத்து வைக்க முடியும். ஸோ நாளைக்கு என்ன விஷயன்றதை நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் ஒர்க் அவுட் வீடியோஸ் வேணுன்றவங்க, வேறு என்ன விஷயம், எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், வாட் அப்டேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கான ஃபேக்ட். 3 நிமிஷம் ஒர்க் அவுட் வீடியோஸ் வரும். டெய்லி என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன்றது, மற்றதெல்லாம் சாப்பிட்றது, சமைக்கிறது, எங்கே போகிறேன், எங்கே வரேன்றதெல்லாம் மற்றதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நிறைய எனக்கு 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் இதில் எதுவுமே யூடியூப்லன்னு பார்த்தீங்கன்னா ₹1 கூட இன்னும் நான் சம்பாதிக்கல. அதுக்கு குவாலிட்டி இல்லாத வீடியோஸ் போடுறேன்னு எனக்கு தெரியும். இதுக்காக நான் மெனக்கெடுறதில்ல, சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன டக்குன்னு பாருங்கள், இப்போ பேசணும்னு தோணுச்சு. நான் பேசுகிறது எதுவுமே கண்டென்ட்டோ, எப்பயுமே என்கிட்ட கண்டென்ட்லாம் கிடையாது. தோன்றதை மனசில் பற்றதை பேசுகிறது தான் ஜீவி. அது அந்த மூமெண்ட் என்ன தலையாக இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சு பேசுகிறதா இருந்தாலும் சரி, வாய் குப்பிளிக்காமல் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை டின்னர் பண்ணிக்கிட்டே இருந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்காக தான் இத்தனை ஃபேன்ஸு, இத்தனை விஷயங்கள். ஏன்னா சும்மா வீட்டில் இருக்கிறவங்க மற்ற இந்த வேலைக்கு போகிறவங்க கூட ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் உங்களோட யதார்த்தம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்பாக்ஸில் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க. அதிலலாம் பண்ணாதீங்க, நான் பார்க்க மாட்டேன். யூடியூப்பில் ஏன் நான் மெசேஜ் சம்டைம்ஸ் ரிப்ளைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அதில் ஒரு 10 பேர் இருக்கீங்க. அதனால் அது எனக்கு பிரச்சனையாக இருக்காது. இன்ஸ்டாகிராம்லலாம் வருது, ஒரு 100-150 வருது இதில் ரெக்வஸ்ட்டில்.
அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், ஹோல் டெலீட் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் விஷயம். பாய். வாங்க என்னோட சேர்ந்து துணி மடிக்கலாம், பாத்திரம் வளர்க்கலாம். பாய், லவ் யூ, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே. பாய், குட் நைட்.